Hi viewers, good evening and good day. This is Sheikh Dawood from JST Properties and Realtors at Trichy. Welcome to my YouTube channel, JST Properties and Realtors. Friends, exactly where we located now at now, உங்களுக்கு ராணி மையமே நகர். ராணி மையமே நகர் எங்கே சிட்டுவேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு திருச்சி கேகே நகர் டு ஓலையூர் பஸ் ரூட்டில் திருச்சி கேகேநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டரில் சிட்டுவேட்டாக இருக்குது ராணி மையமே நகர். இது வந்து ஓல்டு லேஅவுட்டுங்க, பெரிய ஹியூஜ் லேஅவுட்டு. இதில் நிறைய ஹவுசஸ் வந்துட்டுருக்கு. அதுமாரி நிறைய பிளாட்டும் உங்களுக்கு சேல்ஸுக்கு வருது. இது வந்து உங்களுக்கு பழைய லேஅவுட்டு. இது கம்ப்ளீட்டாக டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டுங்க. இந்த ஏரியாவில் இது ஒரு 40 ஃபீட் ரோடு. பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எஸ்பிஐ ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா, அது ஜீவா கார்டன், உங்களுக்கு ராயல் வில்லா, முத்து நகர் போகிறது ரோடு. அந்த ரோடு பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, எஸ்பிஐ ஸ்கூல். இங்கேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் உங்களுக்கு எஸ்பிஐஓஏ ஸ்கூலுங்க. இந்த நல்ல ரிச்சான ஏரியா இந்த ராணி மையமே நகர் லேஅவுட்டில். திருச்சி கேகேநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டரில் நம்ம சிட்டுவேட் ஆகிருக்கோம். இந்த ஏரியாவில் இப்போ அங்கே இப்படி போய் ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சந்தியா நகர், அடுத்து வசந்த நகர், அடுத்தது உங்களுக்கு உடையன்பட்டி ஓலையூர் மெயின் ரோடு வந்துடும். மெட்ப்ளஸ் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் இது. அதுதான் எஸ்பிஐஓ ஸ்கூல் போகிற ஆர்ஜின். அது வழி அதான் என்ட்ரன்ஸ், இந்த மெயின் ரோட்லேருந்து என்ட்ரன்ஸு. இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 750 மீட்டரில் உங்களுக்கு இந்த மெயின் ரோடு, அது கேகே நகர் உடையன்பட்டி ஓலையூர் மெயின் ரோட்டை பிடிச்சோன்னா இது கேட்டுக்கு முன்னாடியே, உடையன்பட்டி கேட்டுக்கு முன்னாடியே இந்த லேஅவுட் சிட்டுவேட் ஆகிருக்கு. கேகே நகர் சிட்டிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்ரு, கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த இது லேஅவுட்டு சிட்டுவேட் ஆகிருக்கு. இதில் இது 40 ஃபீட் ரோடு. உங்களுக்கு லென்த்து வைடன் பார்த்திங்கன்னா 40 ஃபீட் வைடன் ரோடு. இந்த ரோட்டில் ஒரு 40x60 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, 40x60 2400 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட் பார்க்க வந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாட்டு. இது ஃபேஸிங் டுவர்ட்ஸு நார்த்து. எக்ஸாக்டாக அன்ஈவன் கிடையாது, அன்சைஸ் கிடையாது. உங்களுக்கு லைக் உங்களுக்கு ரெக்டாங்கிள் சைஸு செவ்வக வடிவில். ரோடு ஃப்ரண்டேஜ் 40 ஃபீட்டு 40 ஃபீட்டு, லென்த்து 60 ஃபீட்டு 60 அடி. இது ரோடு ஃப்ரண்டேஜ் 40 அடி. டோட்டலாக 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. இது கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இது முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து, வடக்கு பார்த்து மண்ணாது. உங்களுக்கு 40 அடி ரோட்டில் கிடச்சது ஒரு அட்வான்டேஜ். உள்ளுக்குள்ளேயெல்லாம் உங்களுக்கு 3500 3300 இப்படி போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு ராணி மையமே நகர் ஃபஸ்ட் லேஅவுட்டுங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு பார்க் இருக்குது. இதில் போனீங்கன்னா அந்த ஒரு 3173 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் சொல்லியிருப்பேன். அது ஊதா வீடு அந்த இருக்குல்ல, ஊதா வீடு பக்கத்தில் தான் ரைட்டில். அது பக்கத்துலேயே பார்க் இருக்குது. உங்களுக்கு பெரிய பார்க் இது, ராணி மையமே நகர் லேஅவுட்டோட பார்க் இது. இது என்னென்னா உங்களுக்கு ஹைலி ரிச்சான ஏரியா. ரெண்டாவது சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா. உங்களுக்கு கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு கிலோமீட்டரில், திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு 2.5 கிலோமீட்டரில் இந்த லேஅவுட்டு சிட்டுவேட் ஆகிருக்கு. இது கேகே நகரில் வந்தீங்கன்னா வசந்த நகர், சந்தியா நகர், அடுத்தது உங்களுக்கு முத்து அவனியூ, அதுக்கப்புறம் சந்தியா நகர் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ராணி மையமே நகர், ஜீவா கார்டன், ஏஆர்எஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நகர், ராயல் வில்லா, அப்புறம் ஏகப்பட்ட லேஅவுட்டு இருக்குங்க. ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் இங்கே இருக்குது. இந்த ஏரியாவில் எஸ்பிஐ ஸ்கூல் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் வீட்டு கட்டி வாடகை கிடைக்கிறத பிளைண்டாகவே ஒரு 2 பிஹெச்கே இங்கே 10,000 போகுது இங்கே ரெண்ட் வாடகை. டியூ டு உங்களுக்கு எஸ்பிஐ ஸ்கூலு. ரெண்டாவது சிட்டியோட கன்ஜஸ்டடு அந்த ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால ஒரு என்விரான்மெண்ட், பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு வெரி நேரு, அதுமாரி கோயிலும் இருக்குது, பள்ளிவாசலும் இருக்குது இந்த ஏரியாவில். 3 மதத்துக்கும் குறை இல்லாமல் எல்லா வழிபாட்டு தலங்கள் எல்லாம், இப்போ ஒர்ஷிப் பிளேசஸ் எல்லாமே இருக்குது. மஸ்ஜித்தாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை மந்திராக இருக்கட்டும், டெம்பிளாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இது ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு 40 ஃபீட் வைடன் ரோடு. காரு போய் திரும்பி ரிவர்ஸில் எடுக்கலாம், ரிவர்ஸில் வர வேண்டிய இல்லாததில் காரை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். 40 ஃபீட் வைடன் ரோடு. அங்கெல்லாம் போனீங்கன்னா 25 ஃபீட் இருக்குது. அதுமாரி இங்கே லெஃப்ட்டில் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 25 ஃபீட்டு 30 ஃபீட்டு. இது ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா நேராக வந்து உடையான்பட்டி கேட்டில் போய் ஏறிடலாம். ரைட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சந்தியா நகர், அடுத்து வசந்த நகர், அப்புறம் அந்த மெட்ப்ளஸ் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் அதில் வசந்த நகர், அங்கே போய் ஏறிடலாம். இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இது உங்களுக்கு வந்து திருச்சி சிட்டி லிமிட்டுங்க. திருச்சி கார்பரேஷன் சிட்டி லிமிட்டு. முன்னாடியே உங்களுக்கு யூஜிடி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ப்ளஸ் காவேரி வாட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. நிறைய ஹவுசஸ் வந்துருக்கு. அதுமாரி பில்டர்ஸும் நிறைய ஹவுசஸ் வந்து கட்டி விற்றுட்ருக்காங்க. நான் ஒரு 1.1 crore ஒரு பட்ஜெட்டு 4 BHK ஒரு ஓல்டு ஹவுஸ், 4 years ஓல்டு ஹவுஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அந்த வீடு இருக்குங்க. அது பேர் முத்து நகருங்கிற ஏரியா. 1.1 பட்ஜெட்டு 1,10,00,000 பட்ஜெட்டில் ஒரு 4 BHK ஒரு 4 years ஓல்டு ஹவுசஸ் நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் போட்டிருப்பேன். அது இங்கே இந்த இதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான். அதுமாதிரி ஒரு 3,173 ஸ்கொயர் ஃபீட்டு 3,173 ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பிளாட்டு போட்டிருப்பேன். அதுவும் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து 40 ஃபீட் ரோட்டில் இருக்கிறதுனால, ரெண்டாவது நார்த் ஃபேஸிங் ஒரு அட்வான்டேஜ். அதனால் வந்து ரேட் வந்து 4,000 சொல்கிறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ரேட் வந்து 4,000 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. பட் டூரிங் டிஸ்கஷனில் ஒன்று குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெர் இஸ் பாசிபிலிட்டி டு பார்கெயின் த ப்ரைஸ் டூரிங் டிஸ்கஷன். டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் செட்டில்மெண்ட் அண்ட் டயத்தை பொறுத்து நம்ம வந்து இன்னும் குறைச்சி பேசுகிறதுக்கு தெர் இஸ் பாசிபிலிட்டி. Okay, yes. If you are willing, please get in touch with me. See all of you again in another video. Until then, goodbye. Thanks, yes. Thank you, bye.